வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உப்பு புளி மிளகா திரும்ப காரசாரமாக வந்திருக்கோம் இல்லைங்களா. காலங்காலமாக உணவில்லாத மனிதன் வாழவே முடியாது இல்லைங்களா. உணவு சமைக்கிறோம், ஒரு புது புது உணவு வகைகளை கற்றுக்கிட்டு சமைக்கிறோம். உடம்புக்கு நல்லா இருக்குது, வாய்க்கு ருசியாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி சமையலில் என்னெல்லாம் பொருட்களை சேர்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் நான் இங்கே ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கேன். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்ல போகிறது, வெங்காயம் இல்லாத நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. வெங்காயம் தக்காளின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அது என்னமோ ஒரு காம்பினேஷன் மாதிரி, வெங்காயமும் தக்காளியும் அப்படியே ரொம்ப கூட்டு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த வெங்காயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எது செய்யறது, ஒரு உப்புமா செய்யணும் உடனே வெங்காயம் நறுக்கி போடுவோம், ஒரு பொரியல் பண்ணணும் வெங்காயம் நறுக்கி போடுவோம், ஒரு சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம்னே அதுக்கு பேர், சின்ன வெங்காயத்துக்கு சாம்பார் வெங்காயம்னு பேர். இந்த வெங்காயம் அப்படின்னா என்னென்னா, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு பாடியிருக்காங்க. காயம்னா நம்ம உடம்பு. அந்த உடம்புக்கு இந்த வெங்காயம் ரொம்ப முக்கியமாக இந்த வெங்காயம் பயனுள்ளதாக இருக்குது. சின்ன வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு பிபி வராதாங்க. நிறைய யாரைப்பாரு கேட்டால் பிபி இருக்குதுங்க. சின்ன வயசாக இருக்கும், பார்த்தா பிபி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாழ்க்கை முறைகள் எல்லாம் இப்போ மாறிட்டே வருது. வேகமான வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கோம், பணத்தை பார்த்து ஓடிக்கிட்டுருக்கோம், நம்ம வேலையை தேடி ஓடிக்கிட்டுருக்கோம், சாதனை செய்ய ஓடிக்கிட்டுருக்கோம், கல்வியை உயர்கல்விக்கு ஓடிக்கிட்டுருக்கோம். எத்தனையோ கடமைகள். நமக்கு முந்தி இருந்த வாழ்க்கை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அதனால் நமக்கு மென்று சாப்பிடக்கூட இப்போ டைம் இல்லை. ஸ்பூனில் கடகடன்னு எடுத்து சாப்பிட்றோம், அப்படியே நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க, டக்கு 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 நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க. என்ன இது, சாப்பாடுன்றது தான் மனிதனுக்கு மிக முக்கியம். அதை கொஞ்ச நேரம் கையில் எடுத்து சாப்பிடுவது தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்போர்க்கிலலாம் வச்சு நீ சாப்பிடாதையா, கையில் சாப்பிடு. கடவுள் கை அதுக்கு தான் கொடுத்துருக்காரு, நல்லா பிசைஞ்சு இல்லை நல்லா எனக்கு தேவையான பொருளை அதில் இன்க்ளூட் பண்ணி சாப்பிடுன்னு. அப்படி சாப்பிடும்போது தான் உடம்புல ஒட்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வெங்காயம் என்பது பிபியை குறைக்குது. ரெண்டாவது இருதயத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போல்லாம் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்றாங்க. இருதயம் நல்லா இயங்கினா தானங்க ரத்த ஓட்டமே இருக்கும். அதனால் இந்த இருதயத்தை பாதுகாக்கக்கூடியதான் இந்த வெங்காயம். பாருங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஹார்ட்டு தான் முக்கியம், அதை பாதுகாக்கிற வெங்காயம் அதை விட முக்கியம் இல்லைங்களா. அது மாதிரி வெங்காயம் ஹார்ட்டை பாதுகாக்குது, பலப்படுத்து தான். முந்தைய காலத்துலலாம் இந்த கொலஸ்ட்ரால்னால் எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. அப்போல்லாம் யாராவது கோவம் வந்தால் ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு அப்படின்னு சொல்லுவோமே தவிர, இப்போல்லாம் பிளட்டை செக் பண்ணி அவள் கொழுப்பு பிடிச்சவளா கொழுப்பு இல்லாதவளான்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டால் கொலஸ்ட்ராலு அப்படின்னு. இதெல்லாம் ஏதோ ஒரு உபரியான ஒரு டேலண்ட் மாதிரி, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு, உடல் உழைப்பு குறைவு. உடல் உழைப்புக்கு தேவையான வேலைகள் நமக்கு கிடையாது, அதுதான் உண்மை. நம்ம உடல் உழைக்க தயாராக இருந்தாலும் கம்ப்யூட்டரில் உட்காந்து என்ன உடல் உழைப்பிங்க, அப்படியே மவுஸை தான் நகர்த்த முடியும் இல்லைங்களா. அதனால் தவறு கிடையாது. ஆனால் உடல் உழைப்பு குறையிறதால கொலஸ்ட்ரால் ஏற்படுது, இருதய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது, பிபி வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெங்காயம் ஒரு சரியான மருந்து. பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, சூடே தணிக்கும். உங்களுக்கு உடம்புல இருக்க சூடு, அங்கங்கே ட்ராவல் பண்ணுறாங்க பிள்ளைங்கள்லாம், ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க, பெரியவங்க பிள்ளைங்கள்லாம் வேலை நிமித்தமாக பஸ்ஸுலேயும் கார்லேயும் அவங்கவுங்க டூ வீலர்லேயும் அலைகிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சூட்டை தணிக்கக்கூடியது. நீங்கள் அந்த காலத்துலாம் பார்த்துருப்பீங்க, ஏர் உழுவாங்க வயலில் வெயிலில் நல்லா வேலை செய்துட்டு ஒரு வெங்காயம் கடிச்சிக்கிட்டு பழைய சாதத்தை சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது. அந்த வெங்காயத்தில் ஒரு காரம் இருக்கும், அந்த வெங்காயத்துக்கும் அந்த பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் மிக மிக முக்கியமான ஒரு பொருள். நமக்கு எல்லா டிஷ்ஷுலேயும் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% வெங்காயத்தை சேர்ப்பாங்க. அதேமாதிரி திடீர்னு ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னு வைங்க, வெங்காயத்தை கட் பண்ணி அந்த பூச்சி கடிப்பட்ட இடத்துல நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த வலி நின்றுடுங்க. அப்போ பாருங்கள், விஷத்தையும் கூட அது முறிக்குது. திடீர்னு ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, போயிட்டே இருக்கோம், வெயிலோ அது இல்லை அவங்களுக்கு ஏதோ அது மயக்கடிச்சு விழுந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் டாக்டர் அதுக்கெலாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், உடனே முடியாது. அதனால் அந்த நேரம் 2 சொட்டு வெங்காய சாரை அவங்க மூக்கில் விட்டுட்டா உடனே அவங்களுக்கு அந்த மயக்கம் தெளிஞ்சிருமா. அவ்வளோ பவராங்க இந்த வெங்காயத்துக்கு. அங்கே உட்காந்து நீங்கள் அறிஞ்சிங்கன்னு வைங்க, இங்கே நான் அழுதுகிட்டு இருப்பேன், கண்ணில் தண்ணி வரும், அவ்வளோ பவர்னா. அப்போ பார்த்துக்கோங்க, அந்த வெங்காயத்தை நம்ம விடலாமா. எவ்வளவு அதிகமாக வெங்காயம் நீங்கள் சேர்க்குறீங்களோ, உங்கள் வீட்டில் இருதய கோளாறு இருக்கிறவங்க இருந்தால் பயப்பட வேண்டாம், பிபி இருக்கவங்க இருந்தால் பயப்பட வேண்டாம். அதிகமாக வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காய சட்னி, வெங்காயத்தில் நிறைய பொரியல்கள், வெங்காயத்தாள் யூஸ் பண்ணலாம். வெங்காயம் நீங்கள் கீரை மாதிரி தாள் விற்கும், வெங்காயத்தாள், அது வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அதை நல்லா பொடியாக அரிஞ்சு நல்லா நீங்கள் டேஸ்ட்டாக சமைக்கலாம்.
அதனால் அது எல்லாமே வெங்காயத்தாள், வெங்காயம், அந்த கீழே இருக்க அந்த வேர் பகுதி, வெங்காயத்தோட வேர் பகுதியில் வந்து வெங்காய காய், பூ எல்லாமே வந்து உங்களுக்கு மனிதனுடைய உடம்புக்கு சேரக்கூடியது. அதான் வெங்காயம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு தலையில் ஒரு சொட்டை மாதிரி விழுந்துடும். அந்த இடத்துல முடியே இருக்காது, திடீர்னு ஒரு ரவுண்டாக இருக்கும். அது என்னென்னா பூச்சி அரிச்சிருச்சு அப்படின்வாங்க. அந்த இடம் மட்டும் ரவுண்டாக வழவழன்னு ஆகிடும், அந்த முடியெல்லாம் அந்த இடத்துல போயிடும். பயமாயிடும் எல்லாருக்கும். அதுக்கு ஒன்றும் பயப்படவே வேண்டாம். இந்த வெங்காயத்தை டெய்லி காலையும் மாலையும் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் பார்த்தாலே சொர சொரன்னு முடி வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லானது இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குதாங்க. ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனா எப்படி? ரத்த ஓட்டம் தானே ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. ரத்தம் நல்லா ஓட்டினா தானே அவங்களுக்கு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டம் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நல்லா நடக்க முடியும், நல்லா பேச முடியும், நல்லா சிந்தனை பண்ண முடியும். மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ரத்தமெல்லாம் வந்துட்டு கரெக்டாக போனால் தான் சிந்திக்கிற செயல்திறன் படுத்தக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கும். சில பேர் பாருங்கள், ரத்த ஓட்டம் இல்லைன்னு வைங்களேன், கால் மரத்து போன மாதிரி இருக்குப்பா, கையெல்லாம் அப்படியே மரத்து போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் மரத்து போகிறது அப்படின்னும் பொழுது அந்த இடத்திலே ரத்தம் வந்து குறைவாக ஓடுது அப்படின்னு தான் அர்த்தம். ரத்தம் அந்த இடத்துல குறைவாக போகுது. அதனால தான் சில நேரம் வந்து நம்ம கூட உட்காந்துருப்போம் ரொம்ப நேரம், திடீர்னு எழுந்திரிச்சா கால் மந்தமாக இருக்கும், பெருசான மாதிரி தெரியும். அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறையும் பொழுது அந்த மாதிரி தெரியுது. அதனால தான் வெங்காயம் வந்து இந்த ரத்த ஓட்டத்தை மிக சிறப்பாக பண்ணி உடம்பு ஃபுல்லாக கரெக்டாக ரத்த ஓட்டத்தை பாய வைக்குதான், இருதயத்தை காப்பாற்றுது. பூச்சிக்கடி வந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல தேய்ச்சா பூச்சிக்கடி சரியாகுது. இது மட்டும் இல்லை, வயிற்றுக்கு குளிர்ச்சியை தருது. வயிறு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும், எப்பவும் சூடு இருக்கக்கூடாது. அந்த சூடு இருந்தால் என்ன ஆகும்னா மூளை சூடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் எந்த நேரம் சிடு சிடுன்னு விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று வணக்கங்க அப்படின்னு, என்ன வணக்கம் என்னம்மா அப்படின்வாங்க. என்னடா வணக்கம் தானே சொன்னோம், அதுக்கு போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அவருக்கு மூளை சூடாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும். அந்த கோபத்தை இந்த மூளை சூடு இருக்கவங்க மற்ற மேலே காட்டுவாங்க. இந்த சூட்டை தணிக்கக்கூடியது வெங்காயம். இவ்வளோ விஷயம் வெங்காயத்தில் இருக்குதுங்க. அவங்க கிடக்குறான் வெங்காயம் அப்படின்னு யாராவது சொன்னால் இனிமேல் கேவலமாக நினைக்காதீங்க. வெங்காயத்தில் நிறைய இருக்குது, உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வெங்காயத்தில். அதனால் வெங்காயத்தை அதிகமாக சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே, வெள்ளை வெங்காயம் எல்லாமே பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. என்னங்க, நாளைக்கு வேறு ஒரு பொருளோடு வரேங்க. உங்களுக்கு தினம் தினம் நல்ல பயனுள்ள கருத்துக்களையும் பொருட்களையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். வரட்டுங்களா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.